ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா vlog. நான் உங்க என்ன வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி தம்பி எங்கப்பா இப்போதான் ஆளை கண்டு நினச்சி கேட்பீங்க நண்பா. புரியுது நண்பா, நான் வீடியோ போட்டு ஒரு 3-4 மாதம் ஆகுது. ஃபுல் லென்த் வீடியோ போட்டு 3-4 மாதம் ஆகுது நண்பா. ஆனால் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரியாதவங்க நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நண்பா. அதை ஃபாலோ பண்ணிக்க நண்பா. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, என்னால் வீடியோ ஏன் போட முடியும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருந்து நண்பா. நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறனால என்னால் டெய்லி வீடியோ போட முடியுது. அதே மாதிரி 3-4 மாதமாக வீடியோவே என்னால் அப்லோட் பண்ண முடியுது நண்பா. அதுக்கு உண்டான டைமும் கிடைக்க முடியாது, வீடியோ எடுத்தால் எடிட் பண்ண கூட டைம் கிடைக்க முடியுது. ஸோ அப்படி இல்லைன்னா நீ என்ன பெரிய வேலை செய்கிற அப்படின்னு கேட்கலாம் நண்பா. வேலையெல்லாம் எதுவும் இல்லை நண்பா. நார்மலாக எல்லோரும் போகிற வேலைக்கு தான் நானும் போகிறேன். ஆனால் பட் என்னால் போட முடியல. நிறையா அதான் சொல்கிறேன். நிறையா அதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணனா, ஒரு வீடியோ போடணும்னு நினச்சாலும் அதுக்கு மைண்ட் தாட் வரணும்பா. அந்த மாதிரி வர முடியாத நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம வந்திருக்கு. இந்த மாதிரி வாரத்துக்கு 1-2 வீடியோ போடணும். அதனால் டெய்லி வீடியோ போட முடியாது. டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன்பா. என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பா. எப்படின்னா, என்னோட சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நான் எதிர்பார்க்கணும்பா. ஓப்பனாக சொல்கிறது தப்பாக நினைக்குது. எனக்கு ஃபுல் லென்த் வீடியோ போடுறத விட ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது தான் நண்பா சப்ஸ்கிரைப் அதிகமாகிருக்காங்க. ஸோ அதனால நீ ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம்னா நீங்கள் கேட்கலாம் நண்பா. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நேரடியாக பேசினா தான் நான் யார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நண்பா. ஏன்னா எப்பயுமே ஷார்ட்ஸ் மற்றவங்க போட்டதே எடுத்து போட்டால் என்ன நண்பா இருக்குது. நம்ம முழுக்க நான் பேசினா தான் நான் யாருன்னு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ண முடியும் நண்பா. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட பேச வரோம். இன்னைக்கு என்னத்தை பற்றி என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்க மகாராஜா இந்த மூவியை நான் பார்த்துட்டு இன்றைக்கி தான் நம்ப வந்தேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் பார்த்து இன்றைக்கி தான் ரிவ்யூ போகலான்னு வந்தேன் நண்பா. ஏன்னா இன்றைக்கும் மைண்ட் செட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு வீடியோ ஃபுல் லென்த் வீடியோ போட்டு ரொம்ப மாதம் ஆகுது நண்பா. அதனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அட்லீஸ்ட் போடலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிற நண்பா. நீங்கள் முடிஞ்சாலும் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் கதை ஊற்றுறாங்க நண்பா. பரவாயில்ல நண்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிக்கிறேன். முடிஞ்சாலும் கரெக்ட் பண்ண பார்க்குறேன் நண்பா. ஓகேவா? ஓகே நண்பா, வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போனால், மகாராஜா இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் இருக்குது. இந்த மூவி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த மேட்டர் ஃபஸ்ட்டு என்ன தோணிக்கிறேன் நண்பா, இதோட மகாராஜால ஒரு பெரிய படம் இருக்கா. ஏன்னா எப்பயுமே விஜய் சேதுபதி படம்னாலே தெரியணும்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக மூவ் ஆகும். ஒரு இப்போ எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ முடிப்பாங்க. ஒரு மைண்ட் செட்டு எப்படின்னா அப்செட் ஆகி தான் வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இதுவரையும் விஜய் சார் கெரியரில் பார்த்த படத்தை எனக்கு தெரிஞ்சு தர்மதர ஓகே நண்பா. அந்த மாதிரி இருந்தது. வேறு லெவலாக இருந்து பார்க்குற மாதிரி, அதாவது வேறு லெவல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சென்டிமெண்ட்டாக இருந்தது நண்பா. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மாஸ்டரில் ஒரு சைடு கேரக்டர் விட்டு நம்ம மெயின் கேரக்டராக பண்ண படம் எனக்கு தெரிஞ்சு மெயினில் நிற்கிது சேதுபதி தர்மது. இந்த படத்துக்கு அப்புறம் இப்போ மகாராஜா இந்த படத்தில் தான் அந்தளவுக்கு மெயின் நிற்கிது நண்பா. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவின்னு நான் சொல்லலாம் நண்பா. ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு, இந்த கதையோட அந்த அமைச்சதுக்கு எல்லாத்தையுமே அதனால தான் நான் சொல்கிறேன் நண்பா, பெஸ்ட்டு மூவிங்கிறது. ஸோ இந்த படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் தியேட்டரில், அதாவது சின்ன பசங்களும் கூப்பிட்டு போவாங்க நண்பா. ஒரு மீடியமான ஏஜில் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் நண்பா இது. இன்னொன்று, இந்த படத்தில் கதைக்களத்தை நீங்கள் பேஸ் பண்ணி படம் பார்க்கணுன்னாலும் போகலாம், இல்லை ஹீரோக்காகவும் போகலாம் நண்பா. இல்லை மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது சினிமா லவ்வர்னு எடுத்து சினிமா பைத்தியம் சொல்லலாம். நானும் சினிமா பைத்தியம் நண்பா. அந்த மாதிரி சினிமா பைத்தியம் ஒருத்தவங்க இருப்பாங்களா நண்பா, ஒருத்தங்க நிறைய பேர் இருப்பாங்க நண்பா. அவங்க போய் உட்காந்தீங்கன்னா பா இந்த வருஷத்துலேயும் இந்த படம் தான் பெஸ்ட்டு மூவிங்கிற மாதிரி ஒரு அவார்டு தந்தாலும் தப்பு இல்லை நண்பா. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது நண்பா. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் நல்லா தோணுச்சு. ஏன்னா நம்ம இந்த படத்தில் ஒவ்வொரு கதைக்களமும் ஆகட்டும், அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன தெரியுமா, பேசிக் கதை நண்பா. இது ரொம்ப பழைய கதைலாம் கதைன்னு சொல்லும்போது, புது கதைன்னு சொல்லும்போது ஒரு 4 நாள் கதை நண்பா. ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறவர், அவர் தான் விஜய் சேதுபதினு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க அந்த பொண்ணுனால என்னென்ன பின்னாடிலாம் பேக்ரவுண்ட் பின்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை சால்வ் பண்ணுறது தான் அந்த மாதிரி தான் கதை. இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும், நாம் இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தப்பாக நினைக்கிறோம். நாம் இன்னைக்கு என்ன யாருக்கு துரோகம் நினைக்கிறோமோ, இல்லை தப்பு செய்கிறோமோ, நாம் இன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம். அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுவாங்க, தப்பு இல்லை. பட் அதே நாளைக்கு கண்டிப்பாக நடக்குங்கிறது கடவுள் கொடுத்த விதி நண்பா. அதனால் யாரும் மறந்துடாதீங்க, யாருக்கு துரோகம் நினைக்கணும்னு நினைக்காதீங்க.
இன்னொன்று யாருக்கு கெடுதல் நினைக்கிறேன். அதான் இந்த படம் நண்பா. ஏன்னா நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கர்ம வினை. நம்ம இன்னைக்கு செஞ்ச தப்பு இன்னைக்கு வரலைனாலும் நாளைக்கு வரக்கூடிய இதுதான் கர்ம வினைன்னு சொல்லுவாங்க நண்பா. உங்களுக்கு வந்துட்டு கடவுள் நம்ம நினைச்சு நம்பாதீங்க, எல்லாத்துக்குமே இந்த கர்ம வினைங்கிறது ஒன்று இருக்கு நண்பா. ஏன்னா எனக்கே நிறைய டைம் வந்து நான் நல்லவெல்லாம் சொல்ல மாட்டேன். நானே நிறைய பேத்துக்கு கெடுதல் நினச்சோம் தான். ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் கெடுதல் நினச்சேன். ஆனால் எல்லாருமே அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது நண்பா. அதனால யாருக்கு முடிஞ்சவரை யாருக்கு நம்மளால மற்றவங்க கெடுதல் நினைக்காம நம்மளால அவங்க வாழ்ந்தான்னு தான் இருக்கு, நம்மளால அவங்க செத்தான்னு இருக்க கூடாது நண்பா. ஸோ அது அந்த அந்த கதையை பேஸ் பண்ணி தான் அந்த கதை. ஏன்னா அவன் ஒருத்தர் தப்பு பண்ணுறான், அது எப்படி கர்மவனே அவனுக்கே திரும்பி வருது, அதுதான் இந்த கதை நண்பா. ஸோ இந்த மகாராஜா படங்கிறது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் நண்பா இருக்கு. விஜய் சேதுபதி கெரியர்லேயே எனக்கு சொன்ன படம் விஜய் சேதுபதினு ஒரு படம் இருக்குது. அதை விட இது ஒரு பிளாக் பஸ்டர் படமாக கூட வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த படத்தோட டேரக்டர் மித்ரன் இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை படம் எடுத்தார் நண்பா. அந்த குரங்கு பொம்மை படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி போர் அடிக்காது நண்பா. நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லலாம் நண்பா. அந்த மாதிரி தான் இது. அதை விட இது டபுள் மடங்கு எப்படின்னா மகாராஜா படம் அந்த அளவுக்கு வந்திருக்கு நண்பா. ஏன்னா உண்மையை சொல்லி தான் நண்பா, பொய் சொல்ல எனக்கு என்ன இது இல்லை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்ல எனக்கு பிடிச்சிருக்கு நண்பா. ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு எப்படி சொல்லணும்னா எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா லியோ நிறைய படம் வந்திருக்கு நண்பா. இருந்தாலும் ஒரு கதைக்களத்தை பேஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் படம் லியோ பிளாக் பஸ்டர்னு சொல்லணும்பா. அதுக்கு விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அடிக்கடி வந்துடாதீங்க. ஏன்னா நானும் விஜய் ரசிகர் தான். ஓப்பனாக சொல்ல விஜய் படத்துக்கு அடுத்தது ஒரு விஜய் படத்துக்கு இந்த இயரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த கதைக்களம் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கதைக்களத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, அவர் பேர் கூட என்னமோ பேர் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. பட் ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் மியூசிக்கோட அந்த சேர்ந்து அந்த கதைக்களம் நெவர்றப்ப அந்த எப்படி சொல்கிறது மியூசிக் இருக்கா இல்லையாங்கிறது அந்த நாமளும் ஒரு ட்ராவல் ஆகி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது நண்பா. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மியூசிக் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ண முடியுமாங்கிறது யோசிக்க வேண்டியதான நண்பா. ஏன்னா எல்லா படத்தையும் இந்த மாதிரி அமையாது நண்பா. அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த கதைக்களம் ஆகட்டும், ஓப்பனாக சொல்லுவோம் ஒளிப்பதிவுல இந்த அளவு பண்ண முடியுமாங்கிறது யாராலையும் தெரியல நண்பா. ஏன்னா இந்த படத்தை மூலமா எல்லாருமே பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு எனக்கு இன்னொருமா நான் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் சொல்றேன் நண்பா. ஏன்னா அந்த மாதிரி இந்த படத்தோட கதை இருக்கு. இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நடிச்சவங்களாகட்டும் அவங்க அதுக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணவங்களாகட்டும். ஏன்னா பெருசாக ஓப்பனாக சொல்ல போனால் நடிகர் மியூசிக் டைரக்டர் தான் நம்ம தெரியும். பின்னாடி எடிட்டரு நிறைய எடிட்டிங்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நம்ம தான் தெரியும் நண்பா. இந்த படத்தை ஈஸியாக யாராலையும் கெஸ் பண்ண முடியாது நம்ம. அடுத்து இப்படி தான் நடக்குங்கிறது யாராலையும் முடிவு பண்ண முடியாது. பட் ஆனால் நான் அந்த படத்தை 2-3 டைம் பார்க்கும்போது தான் உங்களுக்கே புரியும். இப்படி தான் வருமா, இந்த மாதிரி தான் இருக்குமாங்கிறது உங்களுக்கே தெரியும் நண்பா. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சத்தியமாக புரியுது. 2 டைம் நான் பார்த்துருக்கேன் நண்பா. நீங்கள் மட்டும் எனக்கு 2 நாள் டைம் கிடைக்கல நண்பா. ஏன்னா நான் கொஞ்சம் ஒர்க்கில் விஷயமா வெளியே ஊர் போயிட்டேன். நான் இன்னைக்கு தான் வந்தேன். இன்னைக்கு வந்தோடனே காலையில் ஒரு டைம் மதியானம் ஒரு டைம் பார்த்துட்டு நண்பா. பார்த்தனால சொல்ல வரேன். நீ சொல்லணும்பா என்ன நீ வேற ஏன்டாடி நீ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டு ரொம்ப மாசம் ஆச்சு. ஆமாம் ஓப்பனாக சொல்ல போனேன்பா. நான் வீடியோ போட்டு ஒரு 4-5 மாதம் இருக்குன்பா. ஏன்னா ஃபுல் வீடியோ நான் போடுறதே இல்லை நம்ம. எனக்கு டைமும் கிடைக்கும். அந்தளவுக்கு வேலையும் நிறைய இருக்கு நண்பா. நிறைய ஃபேமிலி பிரச்சனையும் இருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரது இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு நண்பா. இன்னையிலேருந்து நான் வாரத்துக்கு 1-2 ஃபுல் வீடியோ போடுற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா. நீங்கள் முடிஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்றுனாலும் பரவாயில்ல நண்பா. உங்கள் ஆதாரத்தை வெளிப்படுத்துங்க, தப்பு இல்லை. முடிஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் நான் சொல்லுவேன் நண்பா. அப்புறம் கதையை விட்டு வெளியே போயிட்டு பாருங்க. இந்த மகாராஜாங்கிறது அதான் சொல்கிறேன் நண்பா. சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, அதாவது முடி வெட்டுற தொழிலாளி. அவருக்கு என்ன பிரச்சனை நடந்தால் எப்படிலாம் மாறுவாருங்கிறது இதான் கதை நண்பா. உண்மையிலே இது படத்தில் விஜய் சேதுபதியோட நடிப்புங்கிறது வேற லெவலாக இருந்தது நண்பா. இதுவரை பார்க்காத நடிப்பு. கொஞ்சம் அந்த மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மேக்கப்லாம் இது மேக்கப்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு நண்பா. அந்த மாதிரி தான் இந்த மேக்கப்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவருக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு கூட வரும் நண்பா. அந்த பொண்ணு கூட அந்த அளவுக்கு ஆக்டிங்லேருந்து மேக்கப்லேருந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க நண்பா. உண்மையிலே அந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் சொல்ல போனால் வாரி அரைச்சிருக்காரு. அவங்க என்ன பண்ணியாங்களோ அது தேவையான பண்ணிக்கிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்களோ பண்ணி கொடுத்துருது. அதனால தான் இந்த படமும் இந்த அளவுக்கு ஓடுது நண்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுக்க கிடையாது.
நல்ல ஓரளவுக்கு நல்ல படம் தான் நான் ரிவ்யூஸ் சாரி ஓரளவுக்கு நல்ல படங்கிற ஒரு ரிலீவ்ஸ் சாரி நண்பா. நான் இந்த படத்தை பார்த்த வெளிவந்ததுக்கு எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க நண்பா. யாருமே நெகட்டிவ் கொடுக்கல. இந்த படம் இப்படி என்னடா இப்படிலாம் இருக்குதுங்கிற மாதிரி யாருமே கொடுக்கல. ஏன்னா நானே கொடுக்கல. ஏன்னா அந்த படத்தோட கதை அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லுமே என்ன தெரியுமா நண்பா, ஒரு சினிமா பைத்தியம். அதெல்லாம் ஒரு ஃபேமிலியோட பார்க்கணும், நார்மல் ஆடியன்ஸ். நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா இந்த படத்தை ஏன்டா வந்தேன்னு ஃபீல் பண்ண முடியும். ஏன்டா இந்த படத்தை மிஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஒரு இந்த இயரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன் நண்பா. தி மகாராஜா நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு நண்பா. நீங்கள் போய் எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்கள். இன்னைக்கு சண்டே வேறு. சண்டே ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ முன்னாடி 2 நாள் முன்னாடியே போட்டுருக்கேன் நண்பா. என்னால் முடியல. ஸோ நீ சண்டே ஈவினிங் 6 மணிக்கு போய் ஷோ உட்காந்து 6 மணிக்கு உட்காந்திங்கன்னா நைட்டு 9 வரைக்கும் எப்படி போகுதுன்னே தெரியாது நண்பா. அந்த அளவுக்கு இருக்கும், வேற லெவலாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் லேகாக இருக்கும், ஒவ்வொருத்திங்க கொஞ்சம் பேசுறது கடுப்பாக தான் இருக்கும் நண்பா. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் புரியுற வாய்ப்பு இருக்கு நண்பா. நமக்கு மைண்ட் எல்லாமே இருக்கு நண்பா. ஏன்னா இந்த படத்தை போய் உட்காந்தோம்னா புரியுங்கிற மைண்ட் செட்டில் உட்காந்தா புரியும் நண்பா. இல்லை இந்த என்னடா படம் அப்படிங்கும்போது உட்காந்தாலும் எந்த படமும் புரியாது நண்பா. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு நண்பா. மறக்காம இந்த படத்தை போய் ஃபேமிலியோட பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா நல்ல படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரும் சப்போர்ட் பண்ணுவோம் நண்பா. இன்னும் விஜய் சேதுபதி சார் இருக்கு 50வது படம் வேறு. ஆனால் 50வது படம் விஜய் சேதுபதி சார்னாலே நான் யோசிச்சேன், என்னடா இத்தனை படம் நடிச்சுக்க, இந்த படமே சரியா ஓடல, 50வது படமே பெருசாக ஓடிடுமான்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த படத்துக்கு போகிற வேண்டியதான் நண்பா இப்படியுமா ஓடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது நண்பா. அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே படத்தை தேட்டரில் பாருங்கள், மொபைல்லாம் பார்க்க வேணாம், போய் தேட்டரில் பாருங்கள், பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அப்போ தான் அந்த எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்டோட நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இன்னமும் வீக்லி 2 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, பாய். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு மிஸ்டர் தமிழா. பாய் நண்பா.